ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SBS பனானாங்க. இந்த வீடியோவில் நம்ம சத்தியமங்கலத்தில் செவ்வாழை சாகுபடி எப்படி செய்கிறாங்க அப்படின்னும், வாழைத்தார் எப்படி வெட்டி வண்டியில் அடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா செவ்வாழை 7 அடிக்கு 7 அடி என்கிற அளவில் வாழை நடவு செய்வோங்க. ஒரு ஏக்கருக்கு தோராயமாக கணக்குன்னு பார்த்திங்கன்னா 800லேருந்து 900 கன்று பிடிக்குங்க. இந்த செவ்வாழை சாகுபடி பார்த்திங்கன்னா தோராயமாக 11 மாதத்துலேருந்து 14 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்குங்க. இந்த செவ்வாழை சாகுபடியில் ஒரு முக்கியமான விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாழை தாருக்கு சருகு கட்டுறது தாங்க. இப்படி செவ்வாழை தாருக்கு சருகு கட்டுறதுனால தான் செவ்வாழை பார்த்திங்கன்னா நல்ல சிகப்பான கலரில் இருக்குதுங்க. இந்த செவ்வாழை சாகுபடியில் சுத்தமான பச்சை செவ்வாழைத்தார் வருங்க. இந்த பச்சை செவ்வாழைத்தாரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை செவ்வாழைத்தார் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் தாங்க பழம் பழுக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சிகப்புத்தாரும் பச்சை தாரும் ஒரே மாதிரி தாங்க டேஸ்ட் வரும். ஆனால் விலைன்னு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பச்சை தார் பாதி விலைங்க. தோட்டத்தில் தார் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வெட்டால் ஒருத்தர் புடியால் ஒருத்தர் தேவைப்படுங்க. இது போக காய் சுமக்கிறதுக்கு சுமையாட்கள் வண்டியை பொறுத்து 2 பேர் 4 பேர் 6 பேர்னு வருவாங்க. செவ்வாழை தோட்டத்தில் தார் வெட்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயந்தாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தாரையும் வெட்டால் நீக்கி பார்த்து இந்த தார் கரெக்டாக தேக்கமாயிருக்கா அப்படின்னு யூகித்து வெட்டணுங்க. வெட்டால் தார் செலக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா பச்சை மட்டை 2 வெட்டி விடுவாருங்க. அதுபோக தாரில் சருகு கட்டியிருக்கிறதுல கீழ்கட்டு மேல்கட்டெல்லாம் அவுத்துட்டு சருகை நீக்கி விட்டு அப்புறம் தாரை பிடியாளுக்கு வெட்டி விடுவாருங்க. பிடியால் பிடிச்சு கரெக்டாக சருகு மேலே வச்சுட்டு போவாருங்க. நம்ம தோட்டத்துக்காரர் பார்த்திங்கன்னா கூடையே வந்து இந்த தாரெல்லாம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. இதனால் தார் தப்பிக்காமல் காய் வெட்டிடுவோங்க. அதுக்கப்புறம் வெட்டின தாரெல்லாம் கொண்டாந்து புட்டு சேர்த்தி சீப்பு மட்டும் தாரோடைய காம்பை வெட்டி எடை போடுவோங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் காம்பு 2 கிலோ கழித்து வெயிட் போடுவோங்க. நாங்கள் டிஜிட்டல் ஸ்கேல் மேலே பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு அல்லது பலகை செட் பண்ணி எடை போடுவோங்க. இப்படி செட் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரே முட்டா 5 தார் 6 தார் வச்சு எடை போடலாங்க. இந்த வீடியோ கீழே நாங்கள் இந்த எடையில் எத்தனை தார் வச்சு எடை போட்டிருக்கோம் அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் ஏற்றிட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா பிக்கப் வண்டிங்க. இந்த பிக்கப் வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் 4 பேர் வருவாங்க. இந்த 4 பேரில் ஒரு ஆள் வெட்டாள், ஒரு ஆள் புடியாள், 2 சுமையாளுங்க. தோட்டத்துக்கு போனதும் வெட்டாலும் புடியாலும் தார் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சுமையால் இவங்க வெட்டின தாரை சுமந்துட்டுருப்பாங்க. தார் வெட்டி முடித்ததும் இவங்களும் சுமையால் கூட சுமந்து குட்டு சேர்த்துவாங்க. இப்படி குட்டு சேர்த்துனா தாருக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே 2 பேர் நின்று காம்பு வெட்டி தராசு மேலே வைப்பாங்க. நாங்கள் எடை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்க 2 பேரும் சேர்ந்து தாரை பழையில் இருக்கிறவருக்கு எடுத்து கொடுப்பாங்க. பழையில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அட்டியாளுக்கு கொடுத்து அட்டியால் அட்டி போடுவாருங்க. இப்படி எடை போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் போட்டு தோட்டத்துக்காரருக்கு பணம் கொடுத்துருவோங்க. மேற்கொண்டு வண்டி லோட் ஆகலைன்னா அடுத்த தோட்டத்தில் போய் காய் வெட்டி இதேமாரி எடை போட்டு ஏற்றுவோங்க. இன்றைக்கி இந்த தோட்டத்திலேயே பாய் கட்டிட்டேங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.